When two objects are rubbed with each other, approximately a charge of 50 nanocoulomb can be produced in each object. Calculate the number of electrons that must be transferred to produce this charge. Okay, ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. அது ரெண்டையும் ரப் பண்ணும்போது 50 நானோகூலும் சார்ஜ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்லேயும். இப்போ கேல்குலேட் பண்ண வேண்டியது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபார்முலா வந்து n is equal to q divided by e. இதில் qங்கிறது வந்து அவங்க கொஷினில் கொடுத்துருக்குற அந்த சார்ஜ் which is 50 நானோகூலும். நானோனா 10 power minus 9 divided by e. E is charge of electron which is 1.6 into 10 power minus 19. இது ரெண்டையும் டிவைட் பண்ணோம்னா we get 3.12 into 10 power 11. இதை கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணி 31.2 into 10 power 10 electrons அப்படின்னு எழுதிடலாம். Electrons. So that is the answer for this question. Next question. Total number of electrons in the human body is typically in the order of 10 power 28. Suppose due to some reason you and your friend lost 1% of this number of electrons. Calculate electrostatic force between you and your friend separated at a distance of 1 meter. Compare this with your weight. Assume mass of each person is 60 kg and use point charge approximation. சரி, ஸோ கொஷினில் வந்து total number of electrons 10 power 28 கொடுத்துருக்காங்க. அதில் 1% லாஸ்ட் ஆகிடுது. ஸோ 1% number of electrons is lost. ஸோ அப்போ அதை எப்படி calculate பண்ணுறது? n is equal to 10 power 28 வந்து டோட்டலு. இந்த 10 power 28ல் 1% லாஸ் ஆகிட்டுனா 1/100 போட்டுக்கணும். ஸோ which gives 10 power 28. இந்த 100 வந்து 10 ஸ்கொயர்னு எழுதலாம். மேலே வரும்போது 10 power minus 2ன்னு மாறிடும் நியூமரேட்டருக்கு வரும்போது. அப்போ we have 10 power 26. So number of electrons lost 1%. So which is n is equal to 10 power 26. சரி, இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? calculate electrostatic force between you and your friend. ஸோ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் வந்து 1 மீட்டர் டிஸ்டன்ஸில் செப்பரேட்டாக நிற்கிறது. ஸோ அப்போது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, இப்போது எலக்ட்ரான்ஸ் வந்து லாஸ் ஆகிருக்கு அப்படின்னா யூ அண்ட் யுவர் ஃப்ரெண்ட் வில் பி கெய்னிங் பாசிட்டிவ் சார்ஜ். எலக்ட்ரான்ஸ் லாஸ்ட் ஆகிருக்குன்னா நம்ம வந்து பாசிட்டிவ் சார்ஜ் அக்வயர் பண்ணிப்போம், கிடைக்கும் நமக்கு. சரி, இப்போ ஃபஸ்ட்டு சார்ஜை கேல்குலேட் பண்ணிக்கலாம். q is equal to n times of e. n வந்து 10 power 26, e வந்து 1.6 into 10 power minus 19. இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு 1.6 into 10 power, இந்த பவரை சப்ராக்ட் பண்ணோம்னா we get 7 coulombs. சார்ஜோட யூனிட் போட்டாச்சு coulombs. இப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் கேல்குலேட் பண்ணலாம். ஏன்னா ஃபார்முலாவில் நமக்கு வந்து சார்ஜ் இருக்கும். F is equal to K into Q1 Q2 divided by R square இல்லையா? ஸோ இப்போ இந்த Q1 Q2 ரெண்டுமே 1.6 into 10 power 7 வரும். Kவோட வேல்யூ கான்ஸ்டன்ட்டு 9 into 10 power 9. Q1 Q2 ரெண்டுக்குமே என்ன போட போகிறோம்? 1.6 into 10 power 7 போட்டு ஹோல் ஸ்கொயர் போட்டுடலாம். ஏன்னா ஒரே வேல்யூ தானே. ஸோ ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை ஆர் ஸ்கொயருக்கு. டிஸ்டன்ஸ் வந்து 1 மீட்டர் கொஷினில் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஹோல் டிவைடட் பை 1 ஸ்கொயர் which is equal to 9 into 10 power 9 அப்படியே இருக்கட்டும். 1.6 into 10 power 7 ஸ்கொயர் பண்ணோம்னா we get 2.56 into 10 power of 14 divided by 1. ஸோ அதே தான் வரும் நியூமரேட்டரில் என்ன இருக்கவோ. ஸோ டிவைட் பண்ணோம், மல்டிப்ளை பண்ணோம்னா we get 23.04 into 10 power 23 வரும். இது வந்து ஃபோர்ஸ், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸோட ஆன்சர். இப்போ கொஷினில் வெயிட் கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. வெயிட்டோட ஃபார்முலா வந்து மாஸ் இன்ட்டு ஜி, ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. மாஸ் வந்து 60 கொடுத்துட்டாங்க. ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி வேல்யூ வந்து 9.8. ஸோ ரெண்டே மல்டிப்ளை பண்ணோம்னா we get 588. யூனிட் வந்து நியூட்டன்ஸ்.
ஸோ வெயிட் இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் கொஷினில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ரேஷியோ எடுக்கணும், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸுக்கும் வெயிட்டுக்கும் ரேஷியோ எடுக்கணும். அப்போ தான் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க முடியும் ஃபோர்ஸ் வந்து வெயிட்டை விட எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரெண்டுக்கும் ரேஷியோ எடுக்கலாம். ஸோ F divided by W which is equal to F வந்து 23.04 நம்ம அப்ராக்சிமேட்டாக 23 எழுதிக்கலாம் into 10 power 23 divided by இந்த 588. இது ரெண்டையும் டிவைட் பண்ணோம்னா we get 3.9 into 10 power 21. அப்போ ஃபோர்ஸ் வந்து லார்ஜாக இருக்குது. எவ்வளோ லார்ஜாக இருக்குது? இட் இஸ் 3.9 into 10 power 21 times greater than your weight. ஸோ வெயிட்டை விட 3.9 into 10 power 21 times வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து லார்ஜாக இருக்குது. தட் இஸ் த ஆன்சர்.